ஒரு இனத்தை அழிப்பது, அவர்களுடைய மொழியை அழிப்பது, அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது, அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையிலே கடந்த 15 வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை 2010, 15, 19 ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பரவலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய ஏற்பாட்டில் தங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டி பல்வேறு இடங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் அந்த போராட்டங்களுக்கு வலி சேர்ப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் முன்னரும் தற்போதும் இலங்கை அரசினால் இலங்கை படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது இன்று வரையிலே ஒரு பேசு பொருளாகவே இருக்கின்றதே தவிர அதற்குரிய எந்த தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை, அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. அந்த அடிப்படையிலேயே உலகிலே காணாமலாக்கப்படுதல் என்பது மிகப்பெரிய குற்றமாகும், மிக பாரிய குற்றம். உண்மையில் இந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூடி தெரியாமல் இன்று வரை தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வருவார் என்ற ஏக்கத்தோடு இந்த அம்மாமார் கடந்த காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்ட வடிவங்களை மாற்றி இந்த வீதிகளிலே இந்த புகைப்படங்களோடு திரிகின்றனர். இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொண்டு இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். உண்மையில் தங்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இடம்பெறுகின்றது. இது ஒரு மிகவும் ஒரு துயர சம்பவம். இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை காணுவதற்குரிய இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதற்குரிய ஒரு நீதியை நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையிலே தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த 15 வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களினுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை, தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இந்த வாக்களித்த மக்களுடைய நலன்களையும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் காட்ட வேண்டும் என இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். 2010, 15, 19 ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை
தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்கைகளுக்கு அனுப்பி பேரம் பேசி உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம் பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். மேலும் இந்த தேர்தல் காலத்திலே தென்னிலங்கையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட இருட்டு பேச்சுகளையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான ஒரு நீதியான அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகின்றோம். இருப்பினும் இந்த இருட்டு ஒப்பந்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து செல்கின்ற நீங்கள் இந்த முறையாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக உங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்துகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அந்த தினத்தை ஞாபகமூட்டும் வகையிலும் எமது சிறுபான்மை இனம் தமிழினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் முகமாகவும் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில் நாங்களும் இங்கு இணைந்துள்ளோம். மேலும் இந்த நிகழ்வானது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அனைவரது வாய்களும் கருப்பு துணிகளால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இதனால் மூலம் நாங்கள் எடுத்து காட்டுவது என்னவென்றால் எமது சிறுபான்மை சமூகம் வாய் கட்டப்பட்ட நிலையிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை காணப்படுகின்றது. எமது மொழி எமது குரல் ஒடுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது. ஒரு இனத்தை அழிப்பது, அவர்களுடைய மொழியை அழிப்பது, அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது, அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில்தான் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை காணப்படுகின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு போருக்கு பிற்பட்ட காலம்தான் எமது கணக்கெடுப்பில் காணப்பட்டாலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலேயே நிறைய சிறுபான்மை இனங்கள் காணாமலாக்கப்பட்டு இருக்கின்றன. இன்றைய நாள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நாளில் நாங்கள் வீதியிலே 7 வருடங்கள் கடந்தும் இரவு பகல் பார்க்காம தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே 300க்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். வீதியிலே போராடி கொண்டிருக்கும் தாய் தகப்பன் நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையில எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றதால சர்வதேச விசாரணை வேணும் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கும் வேளையில காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் அந்த OMB அலுவலகம் என்று சொல்றது. OMB அலுவலகத்தால் எங்கள் மக்களையும் உண்மையும் மிரட்டி அடிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அந்த OMBல பதிவுகள் செய்தால்தான் நீங்கள் போராடலாம், இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வுகள் தருவோம் என்று சொல்லி. ஆனால் அதில் நாங்கள் நம்பிக்கை இல்லாட்டு சர்வதேச விசாரணை குற்றம் புரிந்தவர்களிடம் நாங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்ற சொன்னால் ஒருபோதும் குற்றம் புரிந்த நாட்டில் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற மாட்டார்கள். அந்த வகையில் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு வேணுமிட்டு இதுக்காக பல சர்வதேசங்களில் இருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு இலங்கை அரசு தூண்டுகோல் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் எங்களுக்கு பல அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி. உண்மையிலே நாங்கள் 15 வருடமும் இந்த உள்நாட்டிலே இருந்து போராடி உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு என்ன தீர்வு வந்ததுட்டு எல்லோருக்கும் தெரியும். அதே வகையில இன்றைய நாளும் சர்வதேசத்திடம் நாம் கேட்கின்றோம், இலங்கையில வலிந்து காணாமலாக்கப்பட்ட நாடாக 2வது நாடாக எங்க நாடு இருக்கின்ற வகையில எவ்வளவு மக்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில ஐக்கிய நாடு சபையா இருந்தாலும் சரி, பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி, சர்வதேச கூண்டிலே எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எமது உயிர் இருக்கும் வரை நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். நீதி கிடைக்காத போது இன்னைக்கு சர்வதேச காணாமலாக்கப்பட்ட அந்த நேரத்தில் எமக்கான நீதியைத்தான் நாங்கள் கேட்கிற முடியும். நாங்கள் எதற்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விடயம் எங்கள்கிட்ட இல்லை. அரசியல் நடவடிக்கைகள் இதில் ஈடுபட අපි ආරක්ෂාකාරීව රෝඩ් බ්ලොක් අපි ආරක්ෂාවක් දෙනවා කියනවා ට්‍රැෆික් පොලිස් තුනක් යන පරිස්සමෙන් යනවා පරිස්සමෙන් වැඩි කරනවා
காணாமல் போன சம்பந்தமாக நீங்கள் அமைதியை செய்யலாம் எதுக்கு இடைவெளி செய்யணும் கூட நான் தேவையான பாதுகாப்புகளை மக்களுக்காக செய்யும் පොලිසිය දාලා තියෙන්නේ කරදර කරන්නේ නෙවෙයි ආරක්ෂා කරන්න. பொலிசை போட்டிருக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு சீன்றது இல்லைன்னு சொல்கிறேன் මම ඉන්නවා මේ හරි කුවාරි අවශ්‍යයක් තියෙනවා මට කතා කරන්න. சார் இந்த இடத்துல இருக்காங்க தேவைப்படுற சாரோட මම මේ යාපනයේ SSP කියන්නේ. சார் தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு பொறுப்பு Any problem you please contact me. අපිට ඕනේ මේ සාමකාමී இவங்க என்ன இவ்வளவு நாளைக்கு அடிப்படை උදාන පාර බ්ලොක් කරගන්න එපා කියන්නේ. උත්තර මිනිස්සුන්ට කරදරයි මහ ජනතාවට කරදරයි පාර බ්ලොක් කරන්න කිව්වා පරිස්සමෙන් எல்லா அதிகாரிகளுக்கும் யாருக்கும் எது மட்டும் அந்த கோயில் மட்டும் அதை லேர்னர்ஸ் இந்த போராட்டத்தை செய்யக்கூடாதுன்னு நேற்றைய தினம் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவக்கான வழக்குகள் 3 தடவைகள் கூப்பிடப்பட்டுத்தான் அது எங்களுக்கான இது கிடைக்கப்பட்டது. அதிகாரம் சம்பந்தம் எலெக்ஷன் இருக்கிறதால ஜனாதிபதி சட்ட அந்த புத்தகத்துக்கு சட்டத்தின்படி தான் நாங்கள் அதுக்கு சரியா உங்களுக்கு என்ன இடைவெளி செய்கிறது உங்களோட இந்த தனிப்பட்ட ரீதியான போலீஸாருக்கு உங்களுக்கு இந்த தொடர்பும் கோவங்களும் இல்லை. நான் கிளுவட்டி 2ஆம் வட்டாரம் மருளம்பலம் பூமணி. எனது மகன் நான் போய் 2006 5ஆம் மாதம் 2ஆம் தேதி இதுவரையில் நான் அந்த எல்லா இடமும் தேடி பார்த்து நான் இல்லை. ஆனால் ஆமி கடத்தினா இயக்கம் கடத்தினாண்டு எங்களுக்கு அது தெரியாது. அப்போ அதால் நான் இதுவரையில் எனக்கு ஒரு இது உதவி இல்லை ஒன்றும் இல்லை. இந்த உதவி மாதிரிக்கும் தனியாக எனக்கு ஒரு மாணவர் வந்து 19 வயசு எல்லாம் போய் வித்தியாசத்துக்கு நான் உழைப்பு இல்லாமல் சும்மா எங்களை கஷ்டப்பட்டு 2006